இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த அதிகாரம் துன்பம், தெய்வீக ஆறுதல், பவுலின் அப்போஸ்தல நேர்மை மற்றும் கடவுளுடைய உண்மைத்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. இந்த அதிகாரத்தை 6 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். முதல் 2 வசனங்களும் வாழ்த்து மற்றும் வணக்கத்தை குறிக்கிறது. 3ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் சகல ஆறுதலின் தேவனாகிய கர்த்தர் என்பதை விவரிக்கிறது. 3வது பகுதியாக 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆசியாவில் பவுல் சந்தித்த கடுமையான சோதனைகள், அந்த சோதனைகளை தாண்டி செல்லும்படியாய் ஆண்டவர் பாராட்டின கிருபைகளை குறிக்கின்றார். 4வது பகுதியாக 12 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த பவுல் மனசாட்சியிலே எப்படி நேர்மையாயிருந்தார் என்பதை குறித்து பேசுகின்றார். 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவரின் உண்மை தன்மையை பற்றிய விளக்கத்தை கூறுகின்றார். 6வது பகுதியாக 23, 24ஆம் வசனங்களிலே பவுல் ஏன் கொரிந்தியரை சந்திக்க முடியவில்லை என்பதை குறித்து எடுத்து காட்டுகின்றார். 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்குமுள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது என்று தன்னுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தினாலே அப்போஸ்தலனாய் பவுல் மாற்றப்பட்டார் என்பதை உறுதி செய்கின்றார். அதோடு தான் விசுவாசத்தில் பெற்றெடுத்த தீமோத்தேயுவை திருச்சபைக்கு அறிமுகப்படுத்தும் போது சகோதரனாகிய தீமோத்தேயு என்று அறிமுகப்படுத்துகின்றார். இந்த கடிதம் கொரிந்து பட்டணத்திற்கு மட்டுமல்ல, அதை சுற்றி இருந்த அகாயா நாட்டில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உரியது என்று சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மற்றவர்களை சகல கனத்திற்குரியவர்களாய் வாழ்த்த வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்த வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. 2வது பகுதியிலே நாம் பார்க்கும்போது 3வது வசனம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கே சகல துதியையும் கனத்தையும் மகிமையையும் செலுத்துகின்றார். ஆண்டவர் எப்படிப்பட்ட இரக்கங்களின் பிதா, ஆறுதலின் தேவன் என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்கு சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆண்டவராகிய பரம தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இறங்குகிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. 145ஆம் சங்கீதத்தின் 8, 9ஆம் வசனங்களிலே, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தர் இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் இரக்கங்கள் எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. இன்றைக்கு நம்மேலும் கர்த்தர் இறங்கி இருக்கின்றார். 4வது வசனத்திலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலேயும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சகல உபத்திரவங்களிலும் கர்த்தரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பாராக்ளிசிஸ் என்ற வார்த்தை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்போதும் அவருடைய ஆறுதலை தந்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு
முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வசனத்தினால் நமக்கு பொறுமையும் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்கின்றோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்திலே, எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிருபம் முழுவதும் அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் உண்டாகும் என்பதை குறித்தும், ஆனால் அதன் மத்தியிலே கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆறுதல் உண்டு என்பதையும் வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் என்று பிலிப்பியருக்கு சொல்லுகின்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிய வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாடுகள் நம்மிடத்தில் பெருக வேண்டும். அப்போது கிறிஸ்துவனுடைய ஆறுதல் நமக்குள்ளாக பெருகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். 6வது வசனத்திலே, நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே ரோமர் 8:17 நாம் வாசிக்கும்போது, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அதன் மூலமாய் கிறிஸ்துவின் மகிமையை, ஆறுதலை, இரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகின்றது. 7வது வசனத்திலே, நீங்கள் எங்களோட கூட பாடுபடுகிறது போல எங்களோட கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் என்பது நம்மோடு கூட பிறந்தவைகள், நாம் அனுபவிக்க வேண்டியவைகள். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் பின்பற்ற வேண்டுமென்றால் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டுமென்று கிறிஸ்துவாகிய இரட்சகர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலே, ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்க அருளப்பட்டிருக்கிற நமக்கு பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து உணர்ந்தவர்களாய் பாடுகளை சந்தோஷமாய் சகிக்க ஆண்டவர் நமக்கு பலன் தருவாராக. 9வது வசனத்திலே, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள் நிச்சயித்திருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நமக்குள்ளாய் வாசமாய் இருக்கின்றார். ஆகவே நாம் மரித்தோரிலிருந்து எழுந்திருப்போம். சாவுக்கேதுவான இந்த சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இதைத்தான் தொடர்ந்து 10வது வசனத்திலே, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். நம்பிக்கையை குறித்து 3 காலங்களையும் இதிலே அவர் சுட்டி காட்டுகின்றார். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று 3 காலங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே கடுமையான துன்பங்கள், நோய்கள், கஷ்டங்கள், மரண பயங்கள் வரும்போது தேவன் நம்மை கைவிட்டு விட்டார் என்றோ, நம்மில் அன்பு கூறுவதை ஆண்டவர் நிறுத்திவிட்டார் என்றோ நாம் வருத்தப்பட தேவையே இல்லை. அதற்கு பதிலாக புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுக்காய் உழைத்த உண்மையான ஊழியக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தன என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். கிறிஸ்து நம்மிடம் நெருங்கி வரும்படியாக, நாம் கிறிஸ்துவிடம் இன்னும் நெருங்கி போகும்படியாக தேவன் இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற நிலைமைகளை, துன்பங்களை, நோய்களை, பாடுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். நாம் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
இதை சங்கீதக்காரன் 34ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். உங்களுக்கு வருகின்ற துன்பங்கள் அநேகமாயிருக்கலாம். ஆண்டவரை நெருங்கி சேரும்போது யோபுக்கு வந்த துன்பத்திலிருந்து விடுவித்த அதே தேவனாகிய கர்த்தர் உங்கள் துன்பத்தையும் விடுவித்து உங்களை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார். 11வது வசனத்திலே, அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் ஸ்தோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த அதிகாரத்தின் 11வது வசனத்திலே, நீங்கள் எனக்காக விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்கள் என்று ஒரு வேண்டுதலை வைக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே பாடுபடுகிறவர்களுக்காகவும் ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் நாம் எப்போதும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். நமக்கு தெரிந்த ஊழியர்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற தேவ மனிதர்கள், இன்னும் மிஷனரிகளாய் முன்னணியிலே கர்த்தருடைய வசனத்தை போதித்து கொண்டிருக்கின்றவர்கள், ஊழியத்தின் நிறுவனங்கள் ஆகியோருக்காக நாம் பட்டியலிட்டு எழுதி வைத்து அவர்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிலிப்பிய சபைக்கும் இப்படியே அவர் வேண்டுதலை குறித்து சொல்லும்போது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன் என்று பிலிப்பிய சபைக்கு கூறுகின்றார். ஆகவே நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவ மனிதர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் விண்ணப்பித்து ஜெபிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 20வது வசனத்திலே, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் அனைவருக்குமே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. உண்மையான நம்பிக்கையோடு கூட, உண்மையான விசுவாசத்தோடு கூட கர்த்தர் நமக்காக இந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு, உறுதிப்பாடோடு அதை நம்பி நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அவை அனைத்தும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 22ஆம் வசனத்தில், அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை எந்த அளவுக்கு முத்திரித்திருக்கிறார், ஹீ சீல்டு, அவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார் என்பதையும், ஆவி என்னும் அச்சாரம் அது அச்சாணியாய் முக்கியமானதை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதையும் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14ஆம் வசனங்களிலே, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபோது வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். ஆகவே அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டோம். ஆனபடியினாலே கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் கட்டப்பட்டு உறுதிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுகின்றோம். 24ஆம் வசனம், உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாய் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த அதிகாரம் நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதையும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை தெரிந்து கொண்டு துக்கங்கள் பாடுகள் மத்தியிலே நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். அப்படியே கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசத்திலே வேரூன்றி நிலைத்து நிற்போம். ஆண்டவருடைய சகலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.